கேரளாவின் பாரம்பரிய திருவிழாவில் ஒன்றான வெகு விமரிசையாக செம்பக்குளம் படகு போட்டி நடைபெற்றது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ், இந்த செம்பக்குளம் படகு போட்டி பற்றிய சிறப்பம்சங்கள் என்ன? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதிகளில் தையம் திருவிழா நடத்தப்படுவது போல, அதே போல திருச்சூர், பாலக்காடு மாவட்டங்கள்ல பூரம் திருவிழா நடத்தப்படுவது போலத்தான் இந்த தெற்கு பகுதி, அதாவது கேரளாவினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆலப்புழா, கோட்டயம், கொல்லம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த படகு போட்டிகள் விமர்சையாக ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படும். இந்த பகுதியில மீன்பிடி தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதியில இந்த திருவிழாக்கள் அதிக அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த பருவமழை தொடங்கி ஆறுகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து வரக்கூடிய இந்த நிலையில ஜூலை மாதம் முதல் இந்த போட்டிகள் தொடங்கும். அந்த வகையில இது ஒரு முதல் போட்டியாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த செம்பக்குளம் படகு போட்டிக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1927ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. 1952ஆம் ஆண்டு இதற்கான ஒரு பரிசு கோப்பையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ராஜ பிரமுகன் கோப்பைங்கிற ஒரு கோப்பையை அறிமுகப்படுத்தி இந்த திருவிழாவானது போட்டிகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த போட்டியில 11 படகுகள் கலந்து கொண்டன. அதுல 5 சுண்டன் வள்ளம்னு சொல்லக்கூடிய பாம்பு படகுகளும் கலந்து கொண்டது. இது வெகு விமர்சையாக நடைபெற்றது. பம்பை ஆற்றில் நடைபெற்ற இந்த போட்டிகளை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இந்த படகு போட்டி ரசிகர்கள் கூடியிருந்திருக்கிறார்கள். இதுல செருதலை புத்தன், அதாவது ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹரிப்பாடு என்ற கிராமத்தைச் சேர்ந்த செருதலை புத்தன் படகு முதலிடம் பிடித்து இந்த ராஜ பிரமுகன் கோப்பையை தட்டி சென்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.